ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டே விளாக் வந்து ஷூட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் கடைசியாக எப்போ தெரியுமா, இந்த 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் வந்து ரெகுலராக மார்னிங் எழுந்தேன். காலேஜ் படிக்கும்போது 5 o'clock எழுந்திருப்பேன். அண்ட் ஆஃபீஸ் போகும்போது 5:30, 6 அந்த டைமுக்கு எழுந்தாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 மணி அதுதான். ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து எழுந்துக்கிறேன். என்னாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எழுந்துக்க முடியல. ஏன்னா நைட்டு படுக்கிறதும் லேட் ஆயிடுமா. ஸோ மார்னிங் அப்படியே வந்து டிலே ஆயிடும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அமாவாசை. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட. அப்படியே குயிக்கா நான் வந்து என்னோட பால்கனி கார்டனை வந்து காமிச்சிடலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த எல்லா பிளான்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கம்மியான பிளான்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிளகாய் செடி. இது வந்து எங்க அம்மாவே விதை போட்டு வளர்ந்த செடி இது. அண்ட் இது வந்து வெத்தலை. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு வேறு ஏதாவது யூஸுக்குலாம் வெத்தலை வேணும்னா நம்ம மேலே பால்கனிலேருந்தே பறிச்சுக்கலான்ட்டு இங்கே ஒரு வெத்தலை கொடி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து புதினா செடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கடையில் புதினா கட்டெல்லாம் வாங்குவோம்ல, வாங்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பு மட்டும் வேஸ்ட்டு தானே இருக்கும், அது சும்மா நட்டு வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக வந்து வளர்ந்துடும். ஸோ எங்கள் அம்மா 2 பாட்டில் வந்து புதினா செடி போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா அரும்பு விட்டு சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்தடுத்த யூஸுக்கு வந்து கடையில் போய் வாங்க வேண்டாம், நம்ம வீட்லேயே வந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம். மார்னிங் எழுந்ததுமே பைரவ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போவான். எல்லாரும் இருக்காங்களா வீட்டில், என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போவார். ஸோ என்னையும் வந்து பார்த்துட்டு பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி செடி வந்து வளர்ந்துருந்துச்சு. அதில் நிறைய பழங்களும் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். குட்டி வயசுலேருந்து வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த மணத்தக்காளி செடியில் நட்டு வச்சுருப்பாங்களா, அதில் இருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து நானும் என் தம்பியும் வந்து சாப்பிடுவோம். அண்ட் மீட் மிஸ்டர் கஜோல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான், பட் நாங்கள் கஜோல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். மார்னிங் டிஃபனுக்கு அம்மா வந்து பணியாரம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெங்காயம், கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாலாம் வந்து வதக்கிட்டு அதை அப்படியே தோசை மாவில் போட்டு நல்லா கலந்து அப்படியே பணியாரம் ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சூடாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கேன். மார்னிங்லேருந்து விளாக் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக என்றைக்கு வந்தேன்னா, ஃப்ரைடே நைட் வந்து வந்தேன். ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ ஒரு 6 டேஸாக வந்து அம்மா வீட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து போக வேண்டியதுதான். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கணும்னு வச்சுட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பிம்பிள் வருது, ஆக்னே வருது அண்ட் ஆக்னே மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு நீம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணால் போயிடும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாலிசினமைட் ஃபேஸ் வாஷ் 3 times ஃபாஸ்டராக நம்மளுக்கு இந்த ஆக்னே மார்க்ஸ் அண்ட் ஆக்னே எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஃபேஸ் வாஷ் பார்க்கறதுக்கு ஒரு கிளியர் ஜெல் டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்லாவே நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த ட்ரை ஸ்கின் வந்து இது ட்ரை பண்ணவே இல்லை. அண்ட் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு பெரிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வர அந்த ஸ்டப் அண்ட் ஆக்னே மார்க்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சாலிசிலிக் ஆசிட் நம்ம ஃபேஸில் இருக்க இந்த ஆக்னேக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் திரும்பி வராமையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இதில் கொடுத்துருக்க நியாசனமைட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பிம்பிள் வந்து போன அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஆக்னே மார்க்ஸ், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஃப் பிகாஸ் இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் வாங்கும்போது அவங்களோட வெப்சைட்டை வாங்குங்க. ஸோ யூ கேன் யூஸ் மை கோட் காவியா 2025 டு கெட் 20% ஆஃப். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ குயிக்காக நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு மேக்கப் போட்டு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சாப்பிடல. டைம் வந்து ஒரு 1 o'clock கிட்ட வந்து ஆகுது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு லைட் மேக்கப் வந்து போட்டு கிளம்பிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஜிம் போகணும். ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸாக எங்கே இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, 6 டேஸாக ஜிம் போவே இல்லை. ஸோ அவர் மட்டும் அங்கேருந்து ஜிம் வந்து போயிட்டு வந்துட்டாரு. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அங்கே போகிறேன். அப்படிலாம் வந்து இந்த சாட்டர்டே சண்டேவும் இங்கே இருந்துட்டு ஒரேடியாக வந்து நான் சண்டே நைட்டே வந்து கிளம்பியிருக்கலாம். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம் போக வேண்டியது இருக்குது. அண்ட் ஷூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே போயிட்டால் தான் பெட்டராக இருக்கும். நான் வந்து இந்த மேக்கப் வீடியோஸ்லாம் டுட்டோரியல்லாம் எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி குயிக்காக டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டு வந்து கிளம்பிடுவேன். நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கு ஷார்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகும் வீடியோ எடுக்கவே.
ஸோ இன்றைக்கி நான் கண்ணுக்கு காஜல் லைனர் எதுவுமே வைக்க போகிறதில்ல. சும்மா கொஞ்சம் பிரைட்னாக காட்டணுன்றதுக்காக மஸ்காரா மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம குட்டி மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். அண்ட் இப்போ வந்து மெயினாக வந்து லஞ்ச் சாப்பிட்ணும் அண்ட் எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம போய் குயிக்காக எடுத்து வச்சுருவோம். ஸோ மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொண்டு போகிற கேஜெட்ஸை மறக்காமல் திருப்பி இங்கே வந்து கொண்டு வரது தான். நம்ம எப்போ வந்து ட்ராவல் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் டக்குன்னு மைக் தேவைப்படும், டேப் தேவைப்படும், கேமரா தேவைப்படும். ஸோ எல்லாமே வந்து நம்ம போகிறதுக்கெலாம் கொண்டு வர மாதிரி இருக்கும். எதுனா ஒன்று மறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்னால் ஷூட் பண்ணவே முடியாது. பேக்கிங் நடக்குதா? பேக்கிங் நடக்கல, நான் தான் பேக் பண்றேன். பேக்கிங் இப்படி நடக்குமா? பேக்கிங் என்னது? நெல்லிக்காய் காட்டு. 5 இருக்கு. எனக்கு 3, உனக்கு 1. 3 ஒண்ணுனா 4. பாய் பாய் சொல்லுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வந்து ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டேன். அவர் போயிட்டு வந்து சமோசா அப்புறம் பருப்பு பொடிலாம் வந்து வாங்கிட்டு வந்தார். லைக் அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டோம், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான், 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வெளியே வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றது. மற்றபடி வீட்லேயே வந்து ஏதோ சுண்டல் இல்லை ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக் தான் நான் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோடய பால்கனிக்கு போய்ட்டு என் பிளான்ஸோட நிலமையை வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு 6 days பக்கம் நான் வந்து என்னோடய பிளான்ஸை பார்க்கவே இல்லை. அவர் தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு சொன்னார், தண்ணி ஊற்றலை மக்களே. இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு, தண்ணியே ஊற்றலை போல். ஓகே, இதெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. ஜெய்ட் பிளான்ட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றலை. ஸோ இந்த சைடில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ஸுமே வந்து வெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். Thank you.